முடியாது. ஆனால் இந்த திருக்கோயிலில் மகாவிஷ்ணுவுக்கென்னே சன்னதி. பெருமாள் கோவில்னு பொதுவாக சொல்லுகிறோம். அங்கு சுந்தரராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், ஹயகிரீவ பெருமாள், ராமன், கண்ணன், வேணுகோபாலன் இப்படியே தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாறுபட்டு இத்திருக்கோயிலில் மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கிறார். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி என்று நாமே இந்த ஸ்லோகம் சொல்லுகிறோம். எங்கும் நீக்கமர நிறைந்து அடியேனுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் யாருக்குள்ளும் பூமியிலும் ஆகாசத்திலும் கண்ணிமைக்கிற இடத்துக்குள்ள இருக்கிற நுண்ணிய கருவிகளுக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் இவர் நிறைந்திருக்கிறார். அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா என்று உபனிஷத்தே கூறுகிறது. விஷ்ணுவை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இத்திருக்கோயில் விஷ்ணு இருக்கும் இடத்துக்கு நேர் பின்னால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி எழுந்தருளி உள்ளார். இந்த பெருமாள் விக்கிரகம் ஷோலிங்கர், சோழசிம்மபுரம் யோக நரசிம்ம சுவாமியின் திருக்கோயில். அந்த ஊர் அனைவரும் அறிந்தது. ஷோலிங்கர் ஊரில் இருந்துதான் இந்த சுவாமி இங்கே வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். 2004 சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில். லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் தன்னுடைய திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணி கொண்டு உள்ளார். வலதுகள் அபயஹஸ்தம். பிரஹ்லாதனை கண்டு அஞ்சேல், என்ன நடந்தாலும் என்னிடத்தில் அன்பு மாறாமல் இருக்கிறாய், நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் என்று அவனுக்கு கூறுகிறார். இடது திருக்கையால் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் சொல்வார்கள். லக்ஷ்மி தேவியாலே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தான் லக்ஷ்மி தேவியை அணைத்து கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். அதே தாயார் தன்னுடைய வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறாள். இந்த திருவடியை முதலில் பற்றுங்கள், அப்புறம் பெருமானுடைய திருவடிகளை பற்றலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் போது. லக்ஷ்மி நரசிம்மரையும் மகாவிஷ்ணுவையும் இத்திருக்கோயிலில் இன்று சேவித்துக் கொண்டோர். இனி ராமனையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம். இப்போ